எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் இந்த காணொளி மூலமாய் என் அருமை ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவதற்கு இந்த வேத பாடம் வியாழக்கிழமை மாலையில் பைபிள் ஸ்டடி மூலமாக அழியாத ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு கொடுத்த நேரத்துக்காக தேவனை துதிக்கிறேன். கவனமாய் கேளுங்க, கவனமாய் வேதத்தை முக்கியப்படுத்துங்க, மற்றவர்களுக்கும் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மை என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் இந்த வேத பாடத்தின் ஆதாரமாய் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு வசனம்தான், அதில் உள்ள சில வார்த்தைகளை நீங்கள் அறியும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் படிக்கிறேன் பாருங்கள். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். பவுல் சொல்றாரு, உங்களை பற்றி நல்லது கேள்விப்படலையே. ஏன்னா ஏற்கனவே இவர் நல்லதை சொல்லி கொடுத்தார். ஏற்கனவே தவறாய் வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்தார். ஆனால் இப்போ கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஏலி என்றதான ஆசாரியன் அவருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது யாரோ வந்து ஏலி காதிலே கேட்கிற அளவுக்கு சொன்னாங்க. தன் பிள்ளையை கூப்பிட்டு ஏலி கேட்கிறார், என்ன இப்படி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படிப்பட்டது, உங்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு வச்சிருக்காரு, ஆனா நீங்க சாட்சி இல்லாம தவறான விதத்துல வாழுறீங்களே, நான் கேள்விப்பட்டு எனக்கு வேதனையா இருக்கு. இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க? அதை போல தன்னுடைய சுவிசேஷத்தினால் அவர் வார்த்தையை அறிவித்து அதனால் அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்தின இந்த பிள்ளைகளை குறித்து, தெசலோனிக்கே சபையில் உள்ள மக்களை குறித்து பவுல் நல்லதை கேள்விப்பட்டாலும் இந்த வசனத்தின்படி அவங்க கேள்விப்படுற வார்த்தை வருத்தத்தை உருவாக்கக்கூடியது. சரி, அப்ப என்னத்தை தான் பவுல் கேள்விப்படுகிறார் அப்படின்னா அந்த வசனத்துல சொல்லி இருக்கு, உங்களில் சிலர் வசனத்தின்படி வாழுறாங்க, சிலர் ஒரு வேலையும் செய்யல, குடும்பத்துக்கும் வேலை செய்யல, ஆண்டவருக்கும் வேலை செய்யல. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க வீண் அலுவற்காரராய் வீணா சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கற்று திரிகிறாங்க. இதை கேள்விப்படுறார். ஒழுங்கற்று திரிதல், வீண் அலுவல்காரர்கள். ஒழுங்கற்று திரிதல்னா என்ன அப்படின்னா, தேவன் ஒழுங்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அந்த ஒழுங்கின்படி நடக்கவில்லை. சபையின் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த காரியத்தை எப்படி செய்யணும். சபையில் பவுல் மூலம் அநேக விதிமுறைகள், இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று விதிமுறைகள், அதை பின்பற்றல. அப்ப என்ன பண்றாங்க? சொந்த கடமைகளை, அவங்க சொந்த காரியத்தை கூட கவனிக்கல, புறக்கணிக்கிறாங்க. சோம்பலாக பொறுப்பில்லாம வாழுறாங்க. இது எப்படி இருக்கும் பாருங்க, அது மனுஷனே கிடையாது. 2வது, வீண் அலுவல்காரர்கள் அப்படின்னா யாரு? சொந்த வேலையை பார்க்காம மற்றவங்க காரியத்துல தலையிட்டு வீண் பேச்சுகளையும் குழப்பங்களையும் உண்டாக்குவது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரல் விட்டு சொல்ல முடியும். நீங்க கூட இதை கேட்கும் போதே தெரியும். சிலர்லாம் அதான் இப்ப நீதிமொழிகள்ல படிக்க முடியும். நீதிமொழிகளில் படிக்கிறோம். ஒருவன் மற்றவன் காரியத்துல தலையிட்டா நாய் காதை பிடிச்சு இழுக்கிறது போல. இப்ப நாய் என்ன பண்ணும்? கடிக்கும் தானே. ஏன் இன்னொருத்தவங்க விஷயத்துல ஈடுபடணும்? உங்க வேலையை நீங்க பாருங்க. சரி, அப்போ
இதுல சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, சோம்பல் வீண் அலுவல்களை தவிர்க்க வேண்டும். சோம்பலை தவிர்க்கணும், வீண் அலுவல்களை தவிர்க்கணும். 1 தீமோத்தேயு 5:13 பவுல் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை பாருங்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவாங்க. சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புவாங்க வாயில. வீண் அலுவல்காரிகளாயும் தகாத காரியங்களையும் பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் என்று விதவைகளை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லிக் கொடுக்கிறார். அதனால அதை போல ஆண்களோ பெண்களோ சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது. வீணான காரியத்தை தவிர்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது ஒரு காரியம் என்ன? அமைதலுடன் சொந்த வேலையை செய்யணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க, அதான் சொல்லுவாங்க, சில பிரச்சனை வரும்போது சிலர் பஞ்சாயத்தா வந்து நடுவில் நிற்பாங்க. அதான் சொல்லுவாங்க, ஹலோ உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போப்பா, நான் உன்னை கூப்பிட்டேனா, நான் உங்ககிட்ட பேசினேனா, எனக்காக வந்து பஞ்சாயத்து பண்ண ஏதாவது சொன்னேன்னா, ஏன் வந்து மூக்க நுழைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றத கேட்க முடியும். உன் வீட்டு வேலையே எவ்வளோ இருக்கு, உன் வேலையே எவ்வளோ இருக்கு, உங்க காரியமோ எவ்வளவு இருக்கு. சும்மா வந்து தேவையில்லாத நுழைஞ்சிக்கிட்டு இது எத்தனையோ பேர், எவ்வளவோ பேர் இருக்கிற விஷயங்களை இதை போல ஈடுபடுற விஷயத்த பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:11 கூட பவுல் இந்த காரியத்தை சுட்டி காட்டுவதை பார்க்க முடியும். பாருங்க, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. புறம்பே இருக்கிற ஜனங்கள் கிட்ட யோக்கியமா பழகுங்க, யோக்கியமா பேசுங்க. சாட்சி முக்கியம் இல்ல, அமைதல், சொந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். மூன்றாவது ஒரு காரியம், மற்றவர்களுக்கு பாரம் இல்லாம உழைத்து சாப்பிடணும். மற்றவர்களுக்கு பாரம் இல்லாம கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிட வேண்டும். இதையே தான் நாம ஏற்கனவே பார்த்தோம். 2 தெசலோனிக்கேயர் 2:10 நீங்கள் படித்து பார்த்தால், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படாதவராய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போறபடியால் அப்படி நடக்கிறது. இப்போ மற்றவர்களுக்கு பாரமாக இருக்க கூடாது. 3:10 தான் பார்க்கிறோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லைன்னா அவன் சாப்பிடக்கூட வேணாம். நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களை கட்டளையிட்டோமே, மற்றவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது. 4வது ஒரு விஷயம், இந்த தலைப்பின் அடிப்படையில் என்னன்னு சொன்னா, தேவன் கொடுத்த நேரத்தை கவனமா பயன்படுத்தணும். இன்னைக்கு வீணா நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பல காரியத்திற்கு. நீங்க தான் கணக்கு கொடுக்க போறீங்க. நான் இதை சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. இப்ப கூட சினிமாவை பார்த்துக்கிட்டு பல வருஷம் விசுவாசி சினிமாவை பார்க்கறது, சீரியலை பார்க்கறது, அது உங்களுக்கு ரொம்ப விளையாட்டா தெரியுது, ரொம்ப விளையாட்டா தெரியுது. கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும், கர்த்தர் தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். எல்லாம் ஒரு பக்கம் கணக்கில் ஆண்டவர் வைக்கிறார். தேவன் கொடுத்த நேரத்தை ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். எபேசியர் 5 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 16-17, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் மதியற்றவர்களாய் இராம கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாட்கள் முக்கியம். கடைசியா ஒண்ணு, பயனுள்ள காரியங்கள் நன்மைக்காக செயல்படுங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:13 கூட இந்த வார்த்தைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதை அடுத்து உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். எனவே தேவன் கொடுத்த நாள், தேவன் கொடுத்த நேரம், ஞானமாயிருந்து அவருக்காக வாழுவோம். வீண் கதைகளுக்கு போக வேணாம். இந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.